ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டே ரெண்டு கேரட் இருந்தால் போதும். நம்ம இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான ஜெல்லிக்குள்ளே ஜெல்லி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடா ஜெல்லிக்குள்ளே ஜெல்லி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடடா, இவ்வளோ நாள் இது தெரியாமல் தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த ஜெல்லியை வந்து கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றது இப்போலாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டு பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்டொமக் பெயின், ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வீட்டிலே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றலாம். இல்லை, இந்த கேரட் வச்சு நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஜெல்லி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதோட தோல் பகுதியெலாம் சீவிட்டு சின்ன சின்னதாக பீஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை வந்து நம்ம இப்போ வேக வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். இதை மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜெல்லினால் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த அகரகர் தான். இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. கடல் பாசி அகரகரம் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம். அந்த 10 கிராம் அகரகரை வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். 5 கிராம். ஏன்னா நம்ம இன்னைக்கு 2 ஜெல்லி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 கிராம் வந்துட்டு ஒரு அகலமான பேனில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த கட் பண்ண அகரகரை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே போட்டுட்டு அப்படி லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீஸ் ஆகும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சு. இப்போல்லாம் கடைகளில் அகரகர் பவுடரே கிடைக்கி நம்ம அதை வாங்கி கூட பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சி முடிஞ்சிடும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அகரகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஜெல்லி வந்து பால் ஜெல்லி. இது வந்து நல்லா வெள்ளைன்னு சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். கேரட்டு பால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகலாம். ஏன்னா ஸ்வீட்னஸ்க்கு நல்ல மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நான் இந்த 2 கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பால் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். பாலில் அகரகர்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும். இந்த டைமில் இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஜீனி சேர்த்து தான் ஆகணும். எப்படின்னா தான் நம்மளோட ஒரிஜினல் பால் கலர் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரையோ கருப்பட்டின்னு வேறு ஏதாவது சேர்த்தோன்னா கலர் கொஞ்சம் மாறிடும். அது வெள்ளை கலர் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் ஜீனி சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் அப்படியே ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் நம்ம எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். சாதாரண ஒரு தட்டில் வந்துட்டு அப்படியே வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியதாங்க. இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஜெல்லி வந்து செட் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் வந்து பால் ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஓரங்கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கேரட் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். பால் எல்லாம் நல்லா சுண்டி கேரட் வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேரட்டை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸ்வீட்னாலே கேரட்டோட ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கோங்க. எனக்கு ஸ்வீட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காயில் உள்ள இருக்க விதை பகுதியை மட்டும் எடுத்து ஒரு ஏலக்காயில் உள்ளது சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஒரு சைடு அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடாயில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம்ல அகரகரில் பாதி போர்ஷன் அந்த 5 கிராம் அளவுக்கு அகரகரை வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா கரையதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை அதோட சேர்த்துடலாம். இப்போ 2 நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அகரகரும் நல்லா கரைஞ்சிரும். ரொம்ப திக்கானுச்சுன்னா வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா போதும். அந்த கேரட்டோட அகரகர்லாம் நல்லா கலந்து வந்துடும். இப்போ கேரட்டுக்கும் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து கரைஞ்சி வரணும். அதனால் சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் அப்பப்போ இதை மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டு கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரட் ஜெல்லியோ அப்படியே கீழே இறக்கி ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் ஒரு சைடு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தால பால் ஜெல்லி அதுவும் ரெடியாகி வந்துச்சு. பாருங்கள், இப்படி வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக இருக்குல்ல. தட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும். இந்த டைமில் குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த க்யூப்ஸை தான் நம்ம வந்துட்டு கேரட் ஜெல்லிக்குள்ளே போட போகிறோம். அதுக்காக தான் இதை நான் கட் பண்ணுறேன். இதை அப்படி சும்மாவே சாப்பிட்லாம். பால் ஜெல்லியும் அருமையான டேஸ்ட்டில் இருந்தது. நாங்கள் கட் பண்ணி முடித்ததுமே நாங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டோம், நானும் பசங்களும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஜெல்லினா யாருக்கு தாங்க பிடிக்காது? சாப்பிட சாப்பிட ஆசையாக தான் இருக்கும். அதனால் நானும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஒரு 1/2 அன் ஹவர் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேரட் ஜெல்லியும் நல்லா ஆறி வந்துடுச்சு. ஒரு மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடணும். இல்லைனா அந்த கடாயில் அப்படியே அதே செட் ஆயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் சூடு ஆறுனதுமே வேற ஒரு பவுல் பெரிய பவுலில் மாற்றி
அது அப்படியே வச்சிடலாம். இது சும்மா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பாயாசம் மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஏலக்காய் மணத்துக்கு பாலில் வேக வச்சதுனால சூப்பராக இருந்தது. அதை அப்படியே எல்லாத்தையும் வடித்து உள்ளே ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பால் ஜெல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து போட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் போடுங்க. ஒரே சைடில் போட்டிங்கன்னா, ஒரு சைடில் மட்டும் போய் தங்கிக்கிடும். எல்லா பக்கம் போகாது. இந்த கேரட் ஜெல்லி கொஞ்சம் ஆறிடுச்சு. அதான் உள்ளே போக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா, கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு, மேல் டாப்பில் ஃபுல்லாக கேரட் ஜெல்லி வர்ற மாதிரி நான் பண்ணி விட்டுட்டேன். இப்படியே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து உள்ள பகுதி மட்டும்தான் எனக்கு வந்துட்டு பால் ஜெல்லி வேணும். வெளியில் ஃபுல்லாக கேரட் ஜெல்லி இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டேன் கரண்டியை வச்சுட்டு. எல்லாம் நல்லா ஊற்றியாச்சு. இந்த ஜெல்லியை வந்து இப்போ 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும் மாதிரி இதை வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுத்து தான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா அவுட் சைட் ஃபுல்லாகவே நல்லா செட் ஆயிரும். உள்ள நடுப்பகுதி வந்து அப்படியே கிளுகிளுனே இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஜெல்லி சொதப்பிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிடாதீங்க. அதனால் தாராளமாக 1 ஹவர் அதுக்கு டைம் கொடுத்துருங்க. அதுவே நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நடுவில் அப்படி கத்தியை குத்தி பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி இதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. அதனால் சைடு ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டு திறந்து பார்த்தா சூப்பரான நம்மளுடைய ஜெல்லி ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்க என்ன ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்ட்டு. இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கலை. கேரட்டில் இருக்க கலர்லேயே இது அழகாக வந்திருக்கு. வீட்டிலே சுத்தமாக செஞ்சது. தேவையான பொருட்களை வச்சு அளவோட அழகாக செஞ்சுருக்கோம். இது வந்து பிக் சைஸ் வந்து ஜெல்லின்னு சொல்லலாம். ஃபேமிலி ஜெல்லி. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெல்லி யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஏன் நம்ம கடையில் வாங்கிட்டு பயந்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். என்ன அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணும்போது எனக்கு என்னமோ பர்த்டேக்கு கேக் கட் பண்ண மாதிரியே இருந்தது. பசங்களும் பர்த்டே சாங் பாடிட்டாங்க. அதை எடுத்து பார்த்தா வெளியிலே ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ஜெல்லியும், உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த வெள்ளை கலர் ஜெல்லியும் 2ம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பின்ன என்ன வெயிட் பண்ணுறீங்க? பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளே சூப்பராக செஞ்சு வச்சுருங்க. வந்ததுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போயிட்டு டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. நம்ம சேர்த்துருக்க ஜீனியோட அளவு, அகர் கேரட்டுன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அளவான டேஸ்டியான ஜெல்லி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.